தாவைக்கு ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது. 1 மாத காலங்கள் அவங்க செயல்பாடு, எதிர்கட்சிகளோட செயல்பாடு, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பர்சனலா விஜய் அவர்கள் என்ன இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ எண்ணில பார்க்கலாம். 1 மாதம் இவங்களோட செயல்பாடு, நிறைய பேர் தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பிச்சு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆயிருக்காங்க, நிறைய பேர் முதல் தடவை மந்திரி ஆயிருக்காங்க. இளைஞர்கள் 40 வயசு கீழே இருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மந்திரிகள் இருக்காங்க. பல்வேறு சமுதாயங்கள் சார்ப மந்திரிகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 59 வருஷம் கழிச்சு கூட்டணி அமைச்சரவை அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த ஒரு சைன்லாம் ரொம்ப தமிழக அரசியல் ரொம்ப புதுசா இருக்கு. அமைச்சர்கள் தொடர் ஆய்வா இருக்கட்டும், எல்லா அமைச்சர்களும் சரி, நிறைய அமைச்சர்கள் ஆக்டிவா செயல்பட முடியுது, பார்க்க முடியுது. அதை சுத்தி நியூஸ் வரதா இருக்கட்டும், அதுக்கு எதிர்த்து ஒரு நியூஸ் வரதா இருக்கட்டும், மீடியா ரொம்ப இந்த டைம் மீடியா எப்பயுமே ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி ஒரு மீடியாவா இருக்கும்னு நம்ம நினைப்போம். பட் இந்த டைம் ரொம்பவே கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. மீடியா அளவுக்கு அதிகமா ஆளுங்கட்சிக்கு எகென்ஸ்டா நியூஸ் போறதா இருக்கும், ஆளுங்கட்சி குற்றச்சாட்டை முதன்மைப்படுத்துற விஷயமா இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, வரலாற்றுல முதல் தடவையா திமுக அதிமுக ரெண்டுமே பாத்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில இருக்காங்க. திமுக அபிஷியலா எதிர்கட்சியா இருக்காங்க. அதிமுகவும் 3rd பிளேஸ் வந்தாலும் அவங்களும் தாவேக்காவும் பயங்கரமா எதிர்க்கிறாங்க. அது இல்லாம பிஜேபி எதிர்க்கிறாங்க, நாம் தமிழர் எதிர்க்காங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு இந்த எதிர்கட்சியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மீடியாவோட சப்போர்ட்டும் நல்ல எதிர்கட்சி பக்கம் இருக்கிறப்ப, ஆளுங்கட்சிக்கு ஒரு செக்கா இருக்கிறப்ப, இது ரொம்ப ஆளுங்கட்சிக்கு ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்கும். எந்த தப்பு நடந்தாலுமே அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கும். ஆளுங்கட்சியை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே இருக்க எதிர்கட்சியை பார்க்க முடியுது. இதை தாண்டி ஒரு சில பேர் வன்மத்தோட பேசுறதா இருக்கட்டும், ரொம்ப தனிப்பட்ட தாக்குதலா இருக்கட்டும், அதெல்லாம் பண்றதை ஏத்துக்க முடியாது. முதல் அமைச்சர்கள் வரை பாத்தீங்கன்னா ரொம்ப தரைக்குறைவா விமர்சனம் பண்றாங்க, அதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. பட் ஒரு கிரிட்டிசைசம், கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசைசம் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்களும் அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இந்த ஒரு கடந்த சில வாரங்களா பார்க்க முடியுது. இதை தாண்டி முக்கிய பிரச்சனையா தமிழ்நாட்டில் இருக்கிறது, இந்த 15 நாள்ல மட்டும் இல்ல, ரொம்ப நாளா இருக்கிறது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு சிஸ்டம்ல ஒரு மாற்றம் தேவை அப்படிதான் பொதுமக்கள் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. 15 நாள்ல உடனே சரி பண்ண முடியுமா, எல்லாத்தையும் மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். மாத்துறதுக்கான முயற்சிகள் இந்த அரசு எடுத்துட்டு இருக்கு. இன்னும் ஸ்ட்ராங்கா எடுக்கணும். நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, காலங்காலமா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் உணர்ச்சி வசப்பட பண்றது, இந்த மாதிரி ஒரு தவறுகள் பண்றப்ப அதுக்கான சட்ட திட்டங்கள், மனிதர்கள் இந்த மாதிரி தவறுகள் பண்ணா இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன் பண்ணிருக்கோம். இப்ப சில அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றது இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். ஏன்னா மனித ரூபத்துல மிருகங்கள் இருக்கு, பார்க்க முடியுது. குழந்தைகள் எதிராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடந்த சில வருடங்களா பாத்தீங்கன்னா எக்கச்சக்க விஷயங்கள் நியூஸ்ல பார்த்து ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம பேசியிருப்போம். நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்பவே இது என்னடா நடந்துகிட்டே இருக்கு, என்ன நடந்தாலும் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்ப, இதுக்கும் இன்னும் அந்த பழைய நடைமுறை அதே மாதிரி ஒரு பொசிஷன் வச்சு இது பண்றப்ப மக்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு சிஸ்டத்துல சேஞ்ச் பண்ணுங்க எதிர்பார்க்கறாங்க. சீக்கிரமா ரொம்ப விரைவா ஒரு கேஸ் முடியுது, இவன் தான் குற்றவாளிங்கிறது நிரூபிக்கிறதுக்கு அது கொஞ்சம் டைம் எடுத்துட்டா கூட 1 மாதத்துக்குள்ள அதுக்கான தீர்ப்பு, என்ன ஒரு தீர்ப்பு, கடுமையான தண்டனைகள். ஏன்னா இப்ப நம்ம என்கவுண்டருக்கு என்னதான் ஒரு சைடு சப்போர்ட் பண்ணாலும் நம்ம அதே மாதிரி பாக்குறோம், சில நியூஸ் சேனல் பாக்குறோம், சில திரைப்படங்கள் பாக்குறோம், நீங்க என்கவுண்டர் சப்போர்ட் பண்றப்ப ஃபேக் என்கவுண்டர்ஸ் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால மக்கள் சட்டம் தன் கடமை செய்யும் மாதிரி சட்டம் மிக விரைவா, சட்டம் ரொம்ப டிலேவா பண்றது அதுவுமே இன்ஜஸ்டிஸ் தான். ரொம்ப சீக்கிரமா அதுக்கான விரைவு நீதிமன்றமா இருக்கட்டும், இந்த வழக்குகளா இருக்கட்டும், தொடர்ச்சியா நடந்து ரொம்ப சுமூகமா ரொம்ப விரைவா ஒரு 30 நாளுக்குள்ள ஒரு தீர்ப்பு நடந்து ஒரு கடுமையான தண்டனை, தூக்கு தண்டனையோட சரி மிக கடுமையான தண்டனை, பாதிக்கப்பட்ட விக்டிம் பக்கத்துல இருக்க அவங்க குடும்ப சார்பா அவங்க சொல்ற தண்டனையா இருக்கட்டும், இந்த மாதிரி கடுமையான தண்டனை கொடுத்து அந்த தண்டனையை மிகப்பெரிய விளம்பரம் பண்ணணும். எப்படி நம்ம ஒரு விஷயத்து நடக்கிறப்ப இவ்வளவு பெரிய ஒரு செய்தியை எல்லாத்துக்கிட்டையும் பரப்பி இந்த மாதிரி ஒரு நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பரப்புறது எவ்வளவு முக்கியமோ, இணையா அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குறப்ப அதுக்கு எல்லா ஒரு சோசியல் மீடியா இருக்கும், எல்லா முடிஞ்சா போஸ்ட் அடிச்சு கூட ஓட்டலாம். இந்த மாதிரி இந்த குற்றவாளி இவன் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கான், இவனுக்கு இப்படி ஒரு தண்டனை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் கிட்ட பயத்தை உருவாக்கணும். அந்த ஒரு அச்சமற்ற தன்மையினாலதான் பல குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு பயத்தை உண்டாக்கணும். பொதுமக்கள்ல யார் தப்பு செஞ்சாலும் சரி இந்த அரசு நடவடிக்கை இருக்கும், பாரபட்சமின்றி மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அதுவும் இந்த மனிதமற்ற மிருகம் போன்ற மனித ரூபத்துல இருக்க மிருகமா செயல்படுறவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும். சாமானியன் மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பயந்துகிட்டு கரெக்டா நடந்துட்டு இருக்கப்ப இவங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு அச்சமற்ற தன்மை வருது? போலீஸ் எதுக்குமே ஒரு ஓரஞ்சாரமா ஒளிஞ்சிட்டு பண்ணிட்டு இருக்க விஷயத்த தைரியமா பொது இடத்துல பப்ளிக் பிளேஸ்ல நிறைய கொலைகள் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப அந்த ஒரு பயம் இல்லாம போச்சு. அந்த பயத்தை உருவாக்கணும். இந்த மாதிரி யார் தப்பு பண்ணாலும் மிக விரைவா தண்டனைகள் கிடைக்கிறதுக்கு உறுதி செய்யணும். அதுக்கான முயற்சி நடக்கணும். அதுக்கு ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தை தாண்டி புதுசா அதுக்கான சட்டத்திட்டங்கள் உருவாக்கணும்.
நேஷனல் லெவலுமே உருவாக்கினா இந்தியா லெவலில் இது ஒரு புது மாற்றமாக வரும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளாக வச்சிருக்கோம். இதை தாண்டி பர்சனலாக விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆனதும் சரி, கட்சி ஆரம்பிச்சதும் சரி, இது வரைக்கும் பொலிட்டிக்கலாக எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணதில்லை. தொடர்ச்சியாக அவர் கரெக்டான ரூட்ல கரெக்டாக போயிட்டு இருக்காரு. இருந்தாலும் பர்சனலாக அவர் வந்து சில விமர்சனங்கள் வரப்ப அதை வந்து கடந்து போறாரு. இல்லை அவர் தெரியாம இருக்காது. நிச்சயமா இந்த மாதிரி ஒரு பர்சனலா ஒரு நபரை நீங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு விமர்சனம் வரும் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி நீங்க ஒரு விளக்க மாதிரி கொடுத்தீங்க. ஏன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு எமோஷன் ஆயிட்டார். நிறைய ஃபேன்ஸுக்கா இருக்கட்டும், அவரை ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், ஒரு எமோஷன் ஆயிட்டார். அவர் பதவியேற்பு விழா தள்ளி போகிறப்ப எல்லாருமே நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தா ரொம்ப நம்ம சந்தோஷப்படுறோம். நம்ம ஒரு வீட்டுல ஒரு இது பண்ற மாதிரி ரொம்ப ஒரு கனெக்டடா இருக்கிறப்ப அவர் இந்த மாதிரி பண்றது, அவரோட விளக்கம் ஒண்ணு கொடுத்தாங்கன்னா ரசிகர்களும் சரி, இந்த ஒரு தொடர்ச்சியா ஒரு வதந்திகள் ஒண்ணுக்கு ரெண்டா பேசுறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி அவர் சைட்ல இருந்து ஏதாச்சும் வந்தா நல்லா இருக்கும். இதை தாண்டி நிறைய இளைஞர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த ஆட்சி கரப்ஷன் லெஸ்ஸா இருக்கணும். நிறைய கல்குவாரிகள்லாம் மூடப்படுறாங்க. அந்த அமைச்சர் ஆய்வுலாம் இன்னமே கூர்மைப்படுத்தி ரீல்ஸை தாண்டி வீடியோ ஃபோக்கஸ் தாண்டி அந்த ஒரு ப்ராசஸை ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அவங்களோட துறைகளை பெஸ்ட்டாக கொண்டு வரணும். தமிழ்நாடு எல்லா விதத்துலையும் முன்னேறணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.